சாவித்ரி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்னையின் பிறந்தநாள் ஆகிய இந்த மாதத்தில் நாம் அனைவரையும் இங்கு ஒன்று கூட வைத்து இந்த சாவித்திரி வரிகளை பயில வைத்த அன்னைக்கும் பகவானுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்து கொண்டு நாம் இந்த பயிலுதலை ஆரம்பிப்போம். அன்னைக்கும் பகவானுக்கும் வணக்கம், நன்றி. சாவித்திரி காவியத்தின் புத்தகம் 6 த புக் ஆஃப் ஃபேட், விதியின் புத்தகத்தில் 2வது காண்டமாகிய த வே ஆஃப் ஃபேட் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், விதியின் போக்கும் வேதனையின் புதிரும், இதை நாம் பயின்று கொண்டு வருகின்றோம். இன்னும் 2 வகுப்புகளில் இது முடிந்துவிடும். அன்னைக்கு பகவானுக்கும் நமது நன்றியை மறுபடி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பயணத்தில் அவர்களால் தான் நாம் வழிநடத்தப்படுகின்றோம். அந்த நன்றியை நாம் மனதில் எப்பொழுதும் வைத்துக்கொள்வோம். சென்ற வாரத்தில் நாம் பார்த்திருந்தது, மனித ஆன்மாக்கள் எங்கனம் இறைவனை தேடிச் செல்கின்றன. அந்த தேடுதலை பகவான் ஒரு படை அணிவகுப்பை போல் காட்டி நமக்கு விளக்கி இருந்தார். ஒரு படை எங்கனமாக செல்லும், எவற்றையெல்லாம் எதிர்கொள்ள நேரிடும், எவற்றையெல்லாம் அது தாண்ட வேண்டும், எந்த வழிகளில் பயணிக்க வேண்டும், இறுதியில் அது எதனை சென்றடையும் என்றெல்லாம் பகவான் கூறியிருந்ததை பார்த்தோம். அதன் பிறகு சாவித்திரியின் அன்னைக்கு ஆறுதல் அளிக்கின்ற வார்த்தைகளாக நாரதர் கூறியிருந்தார். சில வரிகளை கூறியிருந்து அதன் பிறகு இறுதியாக நாம் பார்த்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் சங்கல்பமே நிறைவேறும் என்று நாரதர் முடித்திருந்ததை சென்ற வாரத்தில் பார்த்திருந்தோம். இனி இந்த வாரத்தில் 818வது வரியிலிருந்து 865வது வரிகள் வரை நாம் பார்க்க இருக்கின்றோம். சற்று நீளமான பகுதியாக எடுத்துக்கொண்டிருப்பதால் அதிகமாக விளக்க இயலாத நிலையில் இருக்கின்றேன். இருந்தாலும் பார்க்கலாம். This world was not built with random bricks of chance. A blind God is not destiny's architect. A conscious power has drawn the plan of life. There is a meaning in each curve and line. வாய்ப்பெனும் வரைமுறையற்ற செங்கற்களினால் கட்டப்பட்டதல்ல இவ்வுலகு. பார்வையற்ற இறைவன் ஊழினை சமைக்கும் கலைஞன் இல்லை. வாழ்வினை வரைந்தது ஓர் உணர்வுள்ள சக்தியே. ஒவ்வொரு வளைவிலும் கோட்டிலும் ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது. மிக அருமையான வரிகள். இந்த வரிகளிலும் நாம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியை பார்க்கிறோம். அதாவது இறைவனே எல்லாவற்றையும் வழிநடத்தி செல்கின்றான் என்ற ஒரு மாபெரும் உண்மையை நாம் இங்கு பார்க்கிறோம். முதல்ல நாரதர் கூறுகின்றார், எவ்வாறு இந்த உலகம் சமைக்கப்பட்டது, யாரால் சமைக்கப்பட்டது. வாய்ப்பெனும் வரைமுறையற்ற செங்கற்களினால் கட்டப்பட்டதல்ல இவ்வுலகு. ஏதோ சான்ஸு அதெல்லாம் வச்சு இங்கே உலகம் அமைந்து விட்டது. இதை கொடுத்து அதை கொடுத்து, அதை வைத்து இதை வைத்து, ஏதோ ஒன்றை வைத்து இறைவன் இதை கட்டவில்லை, இந்த உலகத்தை அமைக்கவில்லை. அதே போல பார்வையற்ற இறைவன், a blind God is not destiny's architect. அந்த ஊழ்வினை என்பதை அதை சமைத்தவர், ஆர்கிடெக்ட்னு சொன்னால் ஒரு திறமை மிக்கவர்னு தான் அர்த்தம். அது சாதாரணமாக ஒரு கட்டட கலைஞர்ன்றது அவர் கட்டடத்தை வரைபடமாக தன்னுடைய அறிவை கொண்டும் கற்பனா சக்தியை கொண்டும் அமைத்து கொடுத்து விடுவார். அதை கட்டுவதுவரெல்லாம் வேற. அந்த கட்டுதலுக்கும் அதை உருவாக்குவதற்கும் 2 வித்தியாசம் இருக்கின்றது. இந்த ஆர்கிடெக்ட், அதாவது உலகத்தை தன்னுடைய கருத்தில் கொண்டு சமைத்தது யார் என்றால் ஒரு குருட்டுத்தன்மை கொண்ட கடவுள் அல்ல. எல்லாவற்றையும் அறிந்த ஒரு கடவுள், எல்லாவற்றையும் அறிந்த ஒரு சக்தி, அதுதான் இந்த உலகை நிர்மாணித்திருக்கின்றது என்று கூறுகின்றார்.
அடுத்த வரிகளும் அதையே வலியுறுத்துகின்றன. வாழ்வினை வரைந்தது ஓர் உணர்வுள்ள சக்தியே. இப்போ இந்த உலகம் மாத்திரம் வரவில்லை, அதற்குள் வாழ்வும் வந்தது. ஏன் உலகம் மாத்திரம் இருந்தால் அது வெறும் பருப்பொருளால் ஜடப்பொருளால் ஆனதாக அமைந்திருக்கும். ஆனால் அதனுள் வாழ்வு என்பது ஒன்று வந்து ஏற்பட்டு அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி வருகின்றது. ஆக அந்த வாழ்வை அமைத்ததும் ஒரு உணர்வுள்ள சக்தி. அதே போல இங்கே அமைக்கப்பட்ட வாழ்வினுக்குள் கொண்டு வரப்படும் ஒவ்வொரு வளைவும், அதாவது ஒவ்வொரு திருப்பமும் ஒவ்வொரு கோடும் அர்த்தம் உள்ளது. அர்த்தமற்ற வகையில் இங்கே எதுவுமே நடந்துவிடவில்லை. அது ஆம்னீஷியன்ட், அந்த படைத்தவன் ஆம்னீஷியன்ட், எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்ல சக்தி அதை படைத்திருக்கின்றது. ஆகவே அதற்கு தெரியும் இந்த வாழ்க்கையை எங்கனம் அமைத்து செல்ல வேண்டும் என்று. ஆகவே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு முறையை கொடுத்து, ஒவ்வொரு வழியை காட்டி, ஒவ்வொரு வழி தடத்தை கொடுத்து அதில் அந்த ஆன்மாவை பயணப்பட செய்கின்றது. ஆகவே அந்த ஆன்மா பயணப்பட்டு செல்லும் வழியில் சந்திக்கின்றவை அனைத்துமே அர்த்தமுள்ளவையே. எந்த ஒரு நிகழ்வுமே அர்த்தமற்றதாக போய்விடாது. ஒரு மாபெரும் உண்மை. நம் வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் இது அனாவசியம், இது தேவையில்லாதது என்றெல்லாம் நம்மை பற்றியும் நம்மை சூழ்ந்திருக்கும் மனிதர்களை பற்றியும் நமது சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பற்றியும் சதா விவரித்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, இப்படி இருந்திருக்கக்கூடாது, அப்படி இருந்திருக்கக்கூடாது என்று. பகவான் இந்த வரியின் மூலம் நமக்கு உணர்த்துவது, எல்லாமே இறைவனால் உனக்கு அளிக்கப்பட்டு இருக்கின்றது, ஏற்றுக்கொள். இந்த ஏற்றுக்கொள்வது என்பதுதான் மிக கடினமான ஒன்றாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில். வாழ்க்கையில் எங்கனமாக நாம் நடந்து செல்ல வேண்டும், அதாவது பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதை பகவான் இங்கே மிக தெளிவாக காட்டியிருக்கின்றார். ஒவ்வொரு வளைவிலும் கோட்டிலும் ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது. நாரதர் வாயிலாக பகவான் காட்டுகின்ற உண்மை. It is an architecture high and grand, by many named and nameless masons built, in which unseeing hands obey the unseen, and of its master builders she is one. அஹ்தோ மாபெரும் உயர்வும் பெருமையும் கொண்ட கட்டுக்கோப்பு, பெயர் கொண்ட பெயரிலா வினைஞர்களால் கட்டப்பட்டது. ஆங்கே கட்படாதோனின் ஆணைக்கு பணியும் புலப்படா கரங்கள். அதனை உருவாக்கும் தனிமுதற் நற்கொற்றர்களுள் ஒருத்தி அவள். உலகு எப்படி யாரால் கட்டப்பட்டது, அதில் சாவித்திரியின் பங்கு என்ன? இந்த கருத்தை நாம் இங்கே தெரிந்து கொள்கின்றோம். அஹ்தோர் என்பது உலகு. அது எப்படி இருக்கின்றது? மாபெரும் உயர்வும் பெருமையும் கொண்ட ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு தெளிவாக இந்த வகையில்தான் அமைக்கப்பட வேண்டும் என்று உணர்ந்து அமைக்கப்பட்ட ஒன்று. அது சிலர் சொல்ல கட்டுக்கோப்பாக அவனுடைய வாழ்க்கை இருக்கின்றன. ஒரு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அதன் வழியிலே நடந்து சென்று அந்த வாழ்க்கையை பூரணமாக்குவது. அதைத்தான் இங்கே பகவான் அப்படி கூறுகின்றார். ஆர்கிடெக்சர் என்றது ஒரு கட்டுக்கோப்பு அமைப்பு. அதை யார் கட்டியிருக்கிறார்களாம்? பெயர் கொண்ட பெயரில்லா வினைஞர்கள். யார் சமைத்தார்கள்? இவ்வளவு நாள் இந்த உலகை யார் கொண்டு வந்தது? எத்தனையோ கண்டுபிடிப்புகளை, எத்தனையோ உருவாக்கங்களை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். எல்லாவற்றிற்குமா யார் கண்டுபிடித்தார்கள் என்று இருக்கின்றது? இல்லை. எத்தனையோ விஷயங்கள், மாபெரும் விஷயங்கள், மாபெரும் உண்மைகள் இங்கே பெயரிடப்படாதவர்களால் நடத்தப்பட்டிருக்கின்றது. சின்ன உதாரணமாக எடுத்தோம்னு சொன்னால், ஒரு கோவில் நிர்மாணித்திருக்கிறார்கள். அவ்வளோ அருமையான சிற்பங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் யாரால் கட்டப்பட்டது? மொத்தம் கோவில் ராஜராஜ சோழன் கட்டினான் அப்படின்றது வருது, ஒரு பெயர் கொண்ட. ஆனால் பெயரிலா வினைஞர்கள் யார்? அந்த சிற்பிகள், அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி இங்கே ஒவ்வொன்றையும், இந்த உலகத்தில் அமைந்திருக்கின்ற ஒவ்வொன்றையும் பெயரில்லாத அண்ட் பெயர் கொண்ட
கலைஞர்கள் கட்டியிருக்கிறார்கள், வினைஞர்கள் கட்டியிருக்கின்றார்கள். ஆங்கே கட்படாதோனின் ஆணைக்கு பணியும் புலப்படா கரங்கள். அன்சீன், அவனை பார்க்க முடியாது, அவன் மேலே இருந்து எல்லாவற்றையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான், எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டு சென்றிருக்கின்றான். அவனின் ஆணைக்கு அவன் என்ன இங்கே கூறி அந்த ஆன்மாக்களை அனுப்பியிருக்கின்றானோ அவற்றை இங்கே இருக்கின்ற கரங்கள் செதுக்குகின்றன, உருவாக்குகின்றன. அவர்களுக்கு ஆணை வருவது ஒரு பெரிய இடத்திலிருந்து. எல்லாவற்றையும் அறிந்தோன், எல்லாவற்றையும் சமைக்கக்கூடியவன், அவன் அங்கே ஆணையிடுகின்றான். அவற்றை பணிந்து இங்கே இவர்கள் செய்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுள் ஒருத்திதான் சாவித்திரி. இது மாபெரும் ஒரு நிகழ்வை கொண்டு வருவதற்கு, சாதாரண ஒன்றை அல்ல. சாதாரணமாக ஒரு வாழ்வை சமைப்பதோ, ஒரு கட்டடத்தை அமைப்பதோ, அல்லது ஒரு சயின்டிஃபிக் தியரியை கொண்டு வருவதோ அதெல்லாம் இங்கே சொல்லப்படவில்லை. மாபெரும் உண்மைதனை இங்கே உலகுக்கு கொண்டு வருவது, அதன் மூலமாக உலகத்தை அடுத்த நிலைக்கு, அதனுடைய கான்ஷியஸ் நிலை ஒன்றிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்வதற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள். அதெல்லாம் நாம் முன்னாலேயே பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வினைஞர்களுள் ஒருத்திதான் நம் சாவித்திரி. சாவித்திரியுடைய வல்லமையானது இங்கே பேசப்படுகின்றது. உலகத்தை ஆக்க வந்தவள் அவள், அதனை உருவாக்கும் சக்தி அவள், அதில் முக்கியமாக பங்கேற்பவளும் அவள். நற்கொற்றர்களுள் மாஸ்டர் பில்டர்ஸ், மிக மிக தேர்ந்தவன் என்ற அர்த்தம். தான் செய்வதில் மிக தேர்ச்சியும் அதே சமயத்தில் நுட்பத்தன்மையும் கொண்டு செய்வதை மிகச் சரியாக செய்வது, எதற்கும் அஞ்சி விடாமல், பின்வாங்கி விடாமல், சற்றும் யோசியாமல் காரியத்தில் இறங்கி விடாமல், இது போன்ற ஒரு குணங்களை கொண்டது தான் மாஸ்டர் பில்டர்ஸ் என்று இங்கே சாவித்திரி வர்ணிக்கப்படுகின்றாள். இப்போ நேர சாவித்திரியோட அம்மாவையே நாரதர் கூப்பிட்டு பேசுகின்றார். அப்போ இதுவரைக்கும் பதில் யாருக்கு வந்திருக்கு? அஸ்வபதி மன்னருக்கு வந்திருக்கு. அஸ்வபதி மன்னர்னு சொல்வது போலவே சாவித்திரியோட அன்னைக்கும் இந்த உண்மைகள் யாவும் உணர்த்தப்பட்டன. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டாய் அல்லவா, இப்பொழுது கேள் என்று சாவித்திரியுடைய அன்னையை பார்த்து நேரடியாக அவளை விழித்து நாரதர் பேச துவங்குகிறார். Queen, strive no more to change the secret will. Time's accidents or steps in its vast scheme. Bring not thy brief and helpless human tears across the fathomless moments of a heart that knows its single will and God's as one. It can embrace its hostile destiny. It sits apart with grief and facing death, affronting adverse fate armed and alone. அரசியே, இரகசியமாய் உள்ள சங்கல்பத்தை மாற்ற இனியும் முயலாதே. அந்த பரந்த திட்டமதனில் காலத்தின் எதிர்பாரா நிகழ்வுகள் படிக்கட்டுகளே. உனது குறுகிய பயனற்ற மானுட கண்ணீரை கொணராதே. ஆழம் காணவேலா ஓர் இதயத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே அது அறியும் தனது ஒற்றை திட சித்தமும் கடவுளுடையதும் ஒன்றே என்று. அதனை எதிர்க்கும் மாற்றவேலா தீர்ப்பினை அதனால் தழுவ இயலும். துயரோடு தனித்திருந்து மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும். ஏகமாயும் போர்க்கலன் கொண்டும் பகை சக்திகளை எதிர்கொள்ளும். இங்கே அது என்று 830வது வரியில் கொடுக்கப்பட்டிருப்பது இரகசிய சங்கல்பம். முதல் வரியில் சொல்லியிருக்கின்றார் இல்லையா, ரகசியமாய் உள்ள சங்கல்பத்தை மாற்ற இனியும் முயலாதே. எல்லாமே இறைவனுடைய சங்கல்பப்படி நடக்கின்றது. என்னதான் நாம் திட்டமிட்ட போதிலும், நீ அதை மாற்ற நினைத்த போதிலும், அதற்கும் மேலாக இருந்து கொண்டு செயல்படுவது இறைவனின் சங்கல்பம். அது மிகவும் இரகசியமாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இரகசியத்தை தெய்வ மாதாவாக அவதரித்து
சாவித்திரியாக அவதரித்திருக்கிறாளே தெய்வமாதா, அவளுக்கு தெரியும். அதை நீ மாற்ற முயலாதே. உன்னுடைய மானுட கண்ணீரை கொண்டு அதை மாற்ற முயற்சிக்காதே. அது பயனற்றது. அது எப்படி இருக்கின்றது? ஆழங்காணவேலா ஓர் இதயத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே அந்த சங்கல்பம் அறியும் தனது ஒற்றை திட சித்தமும் கடவுளுடையதும் ஒன்றே என்று. அதற்கு தெரியும் தான் எந்த சங்கல்பத்தின்படி நடக்கிறோம் என்பது. அந்த சங்கல்பமானது அறிந்திருக்கின்றது இதை நோக்கி உலகத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று. ஆகவே அதன்படியே இங்கே எல்லாம் நடக்கின்றது. அந்த ஓர் இதயம் என்பது என்ன? சாவித்திரியினுடைய இதயம். அந்த நிகழ்வுகளுக்கு இடையே நிகழ்வுகள் என்ன? இந்த வாழ்க்கை. அவள் சாவித்திரி பிறந்து வளர்ந்து சத்தியவானை கண்டு அவனை மணந்து அவனோடு அந்த ஓராண்டினை கழித்து மரணத்தை எதிர்கொண்டு மரணத்தை வெற்றி கொண்டு புவிக்குள் தெய்வீக வாழ்வை கொண்டு வருவது. இத்தனையும் தான் அந்த நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகள் அந்த இதயத்திற்கு மாத்திரம் தெரியும். அது அறிகின்றது தன்னுடைய ஒற்றை திட சித்தமும் ஒரே குறிக்கோள், எதற்காக அவதாரம் எடுத்து வந்துள்ளோம் என்பதை அவள் பிறவியிலிருந்தே அறிந்திருக்கின்றாள். அதுவும் கடவுளுடையதும். கடவுளுடைய சங்கல்பமும் இதுவேதான். மானுட இனத்தை உயர்த்தி கொண்டு வர வேண்டும். மானுட வாழ்வை தெய்வீக வாழ்வாக மலரச் செய்ய வேண்டும். தெய்வீகன் இங்கே இறங்கி வந்து இதனை மாற்ற வேண்டும். அதற்கு மரணத்தை வெல்வது ஒரு வழி. அமரத்துவத்தை இங்கே நிலைநிறுத்துவது என்பது சத்தியவானின் மரணத்தின் மூலமே நிகழ்த்தப்படும். ஆகவே இது எல்லாவற்றையும் அது அறியும். இது அத்தனையுமே இறைவனுடைய சங்கல்பம் என்றும் அவள் அறிவாள். இப்போ அடுத்து வருகின்ற வரிகளில் இங்கே சாவித்திரியோட ஒரு எல்லையற்ற ஆற்றலானது தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 826வது வரியிலிருந்து 865 வரை எல்லாமுமே சாவித்திரியுடைய ஒரு ஆற்றலை அவள் அவதாரம் எடுத்து வந்ததனால் அவள் இங்கே நிகழ்த்த போவதற்கு உரிய ஆற்றலை அவள் பெற்றிருக்கிறாள் என்பதை நாரதர் எடுத்துரைக்கின்றார். அதனை எதிர்க்கும் மாற்றவேலா தீர்ப்பினை அதனால் தழுவ இயலும். அது மாற்றம்னா இருக்கு இங்கே என்னது? சத்தியவானின் மரணத்தை அவளால் மாற்ற முடியும். இந்த வாழ்க்கையை மரணமானது எதிர்த்து கொண்டே வருகின்றது. ஆகவே அதை அவள் மாற்ற முடியும். அதனை தழுவ இயலும். அதனோடு ஒன்று சேர்ந்து இணைந்து அதனை மாற்றி கொண்டு வர முடியும். அதனை அழிப்பதன் மூலமல்ல, அதனோடு ஒன்று இணைந்து அதை மாற்றுவதன் மூலம். அதனால்தான் அந்த இடத்துல தழுவ இயலும்ன்ற வார்த்தை வந்திருக்கின்றது. எம்ப்ரேஸ், இட் கேன் எம்ப்ரேஸ் இட்ஸ் ஹாஸ்டைல் டெஸ்டினி. அதற்கு அதனை எதிர்க்கின்ற அந்த சக்தியை அவளால் தழுவ இயலும். அதனோடு ஒன்றிணைந்து போரிட்டு அதனை மாற்ற இயலும். துயரோடு தனித்திருந்த மரணத்தை எதிர்நோக்கும். துயரோடு தனித்திருந்த ஒரு வருட காலமும் அவள் தனித்திருந்தாள். பிறவி முதலே சொல்லப்போனால் அவளுக்கு இணையாக அந்த அரண்மனையில் அவள் வளரும் பொழுதும் எவரும் இல்லை. மனப்பருவம் அடைந்த பொழுதும் அவளை கேவியாக கை கொள்ள யாராலும் முடியவில்லை, முன்வரவில்லை. எப்பொழுதுமே அவள் தனித்திருந்தாள். இப்பொழுது இந்த ஒரு வருட காலத்திலும் தன்னுடைய துயரை தனக்குள்ளே வைத்திருந்து அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அது மரணத்தை எதிர்நோக்கி இருக்கின்றது. ஏகமாயும் போர்க்கலன் கொண்டும் பகை சக்திகளை எதிர்கொள்ளும். ஏகமாக, தனியாக, அலோன், தனியாக, வேறு எந்த சக்தியும் வேண்டாம். அதற்காக யாரும் பாடுபடவும் வேண்டாம், முயற்சிக்கவும் வேண்டாம், உதவி செய்யவும் வேண்டாம். அவளுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலை கொண்டு அவளால் வெல்ல முடியும். ஏகமாயும், தனித்தே, யாருடைய துணியும் இன்றியே அவளால் வெல்ல முடியும். அதற்கான சக்திகளை அவள் கொண்டு வந்துள்ளாள் என்பதையும் மறைமுகமாக இங்கே அவர் குறிப்பிடுகிறார். போர்க்கலன் என்பது அவளுடைய திட சங்கல்பம் மற்றும் அவளுடைய குணாதிசயங்கள் அனைத்துமே அவள் கை கொண்ட போர்க்கலன். முதல் கேண்டோவில் வரும், தன்னுடைய துயர் அதனை ஒரு கூரிய வாளாய் சமைத்து நின்றாள்னு சொல்லிட்டு அதுக்கு கூத்தாவுடைய ஒரு ஓவியமும் இருக்கின்றது. அப்படியே ஒரு கூர்மையான ஒரு சோடை பிடித்து கொண்டு சாவித்திரி உட்காழ்ந்திருப்பாள். அவளை சுற்றி அப்படியே ஒளி வெள்ளமாக, ஒளி வட்டமாக அங்கே இருக்கும்.
தன்னுடைய துயரத்தையே அவள் தன்னுடைய படைக்கலனாக மாற்றிக்கொண்டு விடுகின்றாள். நாம் நம்முடைய துயரத்தை நம்மை அழிக்க வந்த சக்தியாக கொள்கின்றோம். ஆனால் சாவித்திரியோ தன்னுடைய துயரத்தையே ஒரு படைக்கலனாக மாற்றிக்கொண்டு அந்த மரண தேவனை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாள். In this enormous world standing apart in the mightiness of her silent spirit's will, in the passion of her soul of sacrifice, her lonely strength facing the universe, affronting fate, asks not man's help nor God's. Sometimes one life is charged with earth's destiny. It cries not for succor from the time-bound powers. இப்பெரும் உலகில் தனித்து நின்று அவளது தீரமிகு மோன ஆன்மா கைக்கொண்ட திட சங்கல்பத்தில், தியாகத்திற்கு துணிந்த ஆன்மாவின் உணர்ச்சிமிகு எழுச்சிகளில் அவளது தனித்த ஒற்றை சக்தி அகண்டத்தை எதிர்கொள்ளும். விதியை சந்திக்கவென மானுட அல்லது இறை துணையை வேண்டினாள் இல்லை. சில நேரங்களில் தனியோர் வாழ்வு வையக கூற்றினை நேர்கொள்ள பலம் கொண்டிருக்கும். காலத்தால் பிணையுண்ட சக்திகளின் உதவிக்காக அது வாடி நிற்காது. இந்த முதல்ல சொன்னார் இல்லையா, போர்க்கலன், அந்த போர்க்கலன்கள் தான் இந்த வரிகளில் வந்திருக்கின்றது. அவள் எப்படி நிற்கின்றாள்? தனித்து நின்று, யாரையும் துணை கோடவில்லை. அது கடைசி வரி சொல்கின்றது. இறை துணையும் நாடவில்லை, மானுட சகாயத்தையும் அவள் வேண்டவில்லை. இந்த காலத்தால் புனையுண்டிருக்கின்ற சக்திகளாலும் அது அந்த உதவியையும் அது தேடி நிற்காது என்று கூறிவிட்டு தனித்து நிற்கின்றாள் அவள். அப்பொழுது அவளது தீரமிகு மோன ஆன்மா கைக்கொண்ட திட சங்கல்பத்தில், சைலண்ட் ஸ்பிரிட்ஸ் வில், திடமாயிருக்கின்றது. பிறவி எடுத்து வந்ததன் நோக்கத்தை அது உணர்ந்து அந்த ஓர் சங்கல்பத்திலேயே அது உறுதியாக நிற்கின்றது. அதே போல இந்த பேஷன் ஆஃப் அவர் சோல் சாக்ரிஃபைஸ், தன்னுடைய ஆன்மாவையே அவள் அங்கே எதிர்கொள்ள கொண்டு வருகின்றாள். அங்கே சொல்கின்றதல்லவா, உன்னுடைய ஆன்மாவின் பலத்தை கொண்டு நீ போரிட வேண்டும். அதற்காக உன் உள்ளே சென்று உனது ஆன்மாவை கண்டுபிடி, அதனோடு இணைந்து அதனுடைய சக்தியை பெற்று இந்த போராட்டத்திற்கு தயாராக என்று அவளுக்குள் ஒரு குரல் கூறுகின்றது. அங்கு அதே போல இங்கு என்ன செய்கின்றது, அந்த ஆன்மாவின் உணர்ச்சி மிகுந்த எழுச்சிகளில், அதாவது அதனுள்ளே சென்று அவள் பெற்ற சக்தியை கொண்டு இந்த அவளுடைய தனித்த ஒற்றை சக்தியானது அகண்டத்தை எதிர்கொள்ளும். தைரியம் வந்துடுது அவளுக்கு. எதை வேண்டுமானாலும் எதிர்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயார். இந்த அவளுடைய திட சங்கல்பத்தை பகவான் பின்னால் புக் 9 Canto 2ல் இங்கே சொல்லியிருப்பார். இறப்பின் கடவுள் சொல்கின்றார், "Because, O aspirant to divinity, thou calledst me to wrestle with thy soul. I have assumed a face, a form, a voice." இல்லாவிட்டால் அவருக்கு உருவமோ வாய்ஸோ எதுவுமே கிடையாது. நீ அழைத்ததனால், நீ என்னோடு போரிடவா என்று அழைத்ததனால், ஐ have assumed a face, a form, a voice. உனக்கு காட்சி கொடுத்து உன்னோடு போரிட்டு உன்னை வெல்ல வைப்பதற்காக. இங்கே அவர் தெரிந்தே தான் வருகின்றார். பின்னால் வருகின்றது, அது அதே காண்டோவில் பின்னால் வருகின்றது. அவருடைய தோல்வி அவருக்கு தெரிந்திருக்கின்றது. அவரிடத்தில் அவள் வாதிடுகின்ற திறமையை பார்த்து அந்த இறப்பு கடவுளானவர் மகிழ்ந்து நிற்கின்றார் என்று வரும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஒரு எதிரியினுடைய பலத்தை, அவருக்கு ஒத்த பலத்தை உடைய எதிரி புகழ்ந்து பாராட்டுதல்ன்றது ஒரு மாபெரும் வீரனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. அப்படிப்பட்டது ஒரு வெற்றியை சாவித்திரி பெற்றிருப்பாள் அந்த இடத்தில். அதுதான் இங்கே வருகின்றது. ஒற்றை சக்தி அகண்டத்தை எதிர்கொள்ளும். அதற்காக இங்கே அவள் என்ன செய்ய போகின்றாள் என்று வருகின்றது. மானுட அல்லது இறை துணையை வேண்டி நிற்கவில்லை, தன்னுடைய சக்தியை கொண்டு அவள் செய்ய போகின்றாள். அதே போல் இந்த இடத்தில் இந்த ஒரு வரியானது
மிகவும் அற்புதமாக அமைந்துள்ளது. சில நேரங்களில் தனியோர் வாழ்வு வையக கூற்றினை நேர்கொள்ள பலம் கொண்டிருக்கும். Sometimes one life is charged with earth's destiny. இந்த ஏர்த்தினுடைய டெஸ்டினி தான் அவளை இங்கே பிறவி கொள்ளச் செய்தது, பிறவி எடுத்து வரச் செய்தது. உலகத்தை மாற்ற முடியாத விதியை மாற்றுவதற்கென்றுதான் அவள் இங்கே வந்திருக்கின்றாள். ஒன் லைஃப், அவளுடைய ஒருத்தியினுடைய வாழ்க்கையே போதும் இந்த உலகத்தின் விதியை மாற்றுவதற்கு. எவ்வளவு அழகாக நாரதர் சொல்கின்றார் பாருங்கள் அரசியிடம். இவள் ஒருத்தியே போதும் இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களை எல்லாம், துயர்களை எல்லாம், வலிகளை எல்லாம், நோவை எல்லாம் போக்குவதற்கு. அதைத்தான் அரசி கேட்டார்கள். ஏன் இங்கே துயரம், ஏன் இங்கே விதி என்று ஒன்று படைக்கப்பட்டிருக்கின்றது? மனிதர்கள் ஏன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், வலியை அனுபவிக்க வேண்டும், மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவள் கேட்கின்றாள். முன்னால் அதற்கான பதில், இந்த உன் மகளுடைய ஒரு வாழ்வே போதும் இந்த வையகத்தினுடைய கூற்றினை மாற்றிவிட அவள் பலம் கொண்டு வந்துள்ளாள், அதற்கான பலத்தை கொண்டு வந்துள்ளாள் என்று இங்கே நாரதர் எடுத்திருக்கின்றார். Alone she is equal to her mighty task. Intervene not in a strife too great for thee, a struggle too deep for mortal thought to sound. Its question to this nature's rigid bounds, when the soul fronts nude of gobs the infinite. Its too vast theme of a lonely mortal will, pacing the silence of eternity. அப்பெருமைமிகு சவாலுக்கு இணையானவளே அவள். உன்னிலும் பன்மடங்கு உயர்ந்த முரண்பட்ட ஒன்றில் குறுக்கிடாதே. மனித சிந்தனைகள் சந்திக்க கடினமானதோர் போராட்டம். மானுடைய இயல்பின் கட்டுக்கோப்பான வரையறைகளை நோக்கிய அதன் கேள்வி. ஆன்மா அதனின் வேடங்கள் களையப்பட்டு வரையிலி முன் நக்கமாய் நின்றபொழுது தனித்து அழிவுக்காட்பட்ட விருப்பானை அதனின் விரவி பறந்த கருத்து அமரத்துவ மோனம் அதனை நோக்கி வீடு நடை போடும். அன்னைக்கான பதில். அப்பெருமைமிகு சவாலுக்கு இணையானவள் அவளே. பெருமைமிகு சவால், மரணத்தை வெல்வது என்பது அவ்வளவு கடினமான ஒரு காரியம், யாராலும் செய்ய இயலாதது. அது மைட்டி டாஸ்க். அந்த மைட்டி டாஸ்கை அவளால் தான் எதிர்கொள்ள முடியும். அதற்கு இணையானவள். முதல்ல அஸ்வபதி மன்னர் சொல்கின்றார், என்னுடைய மகள் விதிக்கு எதிராக அதே வல்லமை கொண்டு பிறந்திருக்காள் அல்லவா என்று அவர் கேட்டிருப்பார். அதைத்தான் இங்கே அவர் சொல்கின்றார். அப்பெருமைமிகு சவாலுக்கு இணையானவள் அவளே. அவள் ஒருத்தி தான் இதற்கு இணையானவள், வேறு யாரும் கிடையாது இங்கே. அதை எண்ணத்தில் வைத்துக்கொள் என்று மறைமுகமாக கூறுகின்றார். அது மேலும் என்ன கூறுகின்றார்? உன்னிலும் பன்மடங்கு உயர்ந்த முரண்பட்ட ஒன்றில் குறுக்கிடாதே. உனக்கு அப்பாற்பட்டது அது. அதை எதற்காக நீ சந்தித்து அதை மாற்ற முயற்சி செய்கின்றாய்? அது குறுக்கிடாதே, டோன்ட் இன்டர்ஃபியர் இன் தட் அப்படின்ட்டு சொல்லிட்டு, மனித சிந்தனைகள் சந்திக்க கடினமானதோர் போராட்டம். அது நம் சாதாரண மனிதர்களால், உன்னை போன்ற சாதாரண மனிதர்களால் சிந்தனையில் கூட கொண்டு வர முடியாது. அது போராட வேண்டும், முதல்ல வரவே வராது. அப்படியே வந்தாலும் அதனோடு கடினமாக போரிட்டு அதை என்ன செய்யலாம் என்று தான் நீ யோசித்து கொண்டிருப்பாய், இந்த மனித அளவிலான சக்தியை கொண்டு. ஆனால் அவளோ கடவுளின் பலத்தை கொண்டு வந்திருக்கின்றாள், அதற்கு இணையான ஒரு பலத்தை கொண்டு வந்திருக்கின்றாள். ஆகவே நீ அதில் குறுக்கிடாதே. மானுடைய இயல்பின் கட்டுக்கோப்பான வரையறைகளை நோக்கியது அதன் கேள்வி. அது கேட்கின்ற கேள்வியானது எதை நோக்கி இருக்கின்றது? இந்த மானுட கட்டுக்கோப்பான வரையறைகள், மரணத்திற்கு உட்பட வேண்டும், நோவிற்கு ஆட்பட வேண்டும், இதையெல்லாம் இதை நோக்கிய அந்த கேள்வியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவள் செய்து முடிப்பாளா அல்லது தோல்வி அடைவாளா? இது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது எதற்கு எதிரானது?
மானுட இயல்பிற்கு எதிராக இருக்கின்றது. மானுட இயல்பு என்ன செய்கின்றது? ஏற்றுக்கொண்டு விடுகின்றது. ஓ, அப்படித்தான், இது எனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது, நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற அந்த நிலையிலேயே அது முடிந்து விடுகின்றது. ஆனால் இங்கு அதை நோக்கி இவள் கேள்வி எழுப்புகிறாள். ஏன் உன்னை வெல்ல முடியாதா? உன்னை வென்று நான் செல்ல முடியாதா? உன்னை வெல்வதற்காகத்தானே நான் இங்கே பிறவி எடுத்திருக்கின்றேன் என்றெல்லாம் ஒன்றை அவள் மனதிற்குள் வைத்து கொண்டுதான், மனதுன்ற இந்த இடத்துல நம்முடைய சாதாரண மனதையே கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தோமானால் நம்மையும் சாவித்திரியை நம்முடைய நிலைக்கு நாம் கீழே இழுத்து விடுகின்றோம். இல்லை, அவள் எங்கேயோ இருக்கின்றாள். அவளுடைய சக்திகளும் அவளுடைய ஆற்றல்களும் அவளுடைய அந்த விரிவுபட்ட சிந்தனைகளும் முற்றிலும் மாறுபட்டவை, மனித இனத்தை விட மாறுபட்டது. ஆக அந்த ஒன்றானது இந்த மனித இனத்திற்கு விதிக்கப்பட்டதை கேள்வி கேட்கின்றது. ஆன்மா அதனின் வேடங்கள் களையப்பட்டு வரையிலி முன் நக்கமாய் நின்ற பொழுது, இப்பொழுது இந்த இடத்துல எல்லாம் களையப்பட்டு விட்டன. அவளுடைய ஆன்மாவிலிருந்து எல்லாம் களையப்பட்டு விட்டன. இதில் ஒரு அழகு என்னன்னு சொன்னால், அங்கே அஸ்வபதி மன்னரும் அவருடைய ஆன்மாவின் விடுதலை யோகம் அதையும் பார்த்துருக்கோம். அவரும் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு கொண்டு தன்னை கட்டியிருக்கின்ற மனித தலைகளான எல்லாவற்றையும் விடுவித்து கொண்டு அவர் மேலே சென்று உலகுக்கான ஒரு உயர் முடிவை கொண்டு வர வேண்டும் என்று அவர் பயணப்பட்டிருப்பார். அதே போல சாவித்திரியும் அவளும் உள்ளே செல்லும் பொழுது எல்லாவற்றையும் நெகேட் பண்ணியிருப்பாள், எல்லாவற்றையும் விலக்கி இருப்பாள். அதே மாதிரி எல்லாவற்றையும் விலக்கி விட்டு அந்த ஆன்மாவானது இறைவன் சன்னதியின் முன் நிற்கும் பொழுது தனித்து அழிவுக்காட்பட்ட விருப்பானையின், அதான் அவளுடைய சங்கல்பத்தின் விரவி பரந்த கருத்து அமரத்துவ மோனம் அதனை நோக்கி பீடு நடை போடும். எல்லாவற்றையும் விட்டு இறைவனில் சரணடைந்து இறைவனையே தன்னுள் கண்டெடுத்து அந்த பலத்தை கொண்டு அதில் கொண்டு நிர்மாணித்த சங்கல்பத்தை வைத்து கொண்டு அவளுடைய ஆன்மாவானது என்ன செய்கின்றது? அந்த அமரத்துவ மோனம் அதனை நோக்கி பீடு நடை போடுகின்றது, வெற்றி நடை போடுகின்றது. இந்த பீடு நடை என்பது வெற்றி கொண்டு நடக்கும் நடை. அப்படிப்பட்டது ஒரு நடையை அவள் கொண்டு செல்ல போகின்றாள். இங்கே போடும்னே சொல்லிட்டார் அவர். போடும்னு சொல்லியிருந்தார், ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். போடும் எதிர்காலத்திலையும் எடுத்துக்கலாம், செய்கின்றது அப்படின்ற இப்போ நிகழ்காலத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வார்த்தைக்கான இதை. ஆக சாவித்திரியானவள் எதிர்கொள்ளப் போகின்றாள், வெற்றி கொள்ளப் போகின்றாள் என்பது இங்கே காட்டப்படுகின்றது, குறிப்பாக காட்டப்படுகின்றது. ஆனால் இதையே பின்னால் நாம் பார்க்க போகின்றோம். அந்த வரிகள் என்னவென்றால், வெற்றி கொள்ளலாம் அல்லது தோல்வியுறலாம், அப்படி முடித்திருப்பார். அதுதான் நாரதர் காட்டுகின்ற ஒரு ரெண்டுங்கட்டான நிலை. அரசியை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டுத்தான் அவர் செல்கின்றார். ஆனால் சற்றே அவள் தன்னுடைய மேல்புற மனத்திலிருந்து உள் நோக்கி சென்றாளே ஆனால் அவளால் உணர்ந்து கொள்ள முடியும் தன்னுடைய மகள் வெற்றி கொள்ளப் போகிறாள் என்று. இப்படியான ஒரு பலவிதமான ஒரு விரிந்த கருத்துக்களுக்கு சாவித்திரி இடம் கொடுக்கின்றது. சாவித்திரியின் வரிகள் நம்ம எல்லா திசைகளிலும் சென்று அந்த கருத்துக்களை கொண்டு அதை பொருத்தி பார்ப்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்கின்றது, பகவான் அமைத்திருக்கிறார். அதுதான் சாவித்திரி காவியத்தினுடைய மிகச் சிறப்பான சிறப்பு. சிறப்புகளுக்குள்ளேயே மிகச்சிறந்த ஒன்று அதுதான். எனக்கு இப்படி அர்த்தமாகின்றதா? ஆமாம். இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமாக அர்த்தமாகின்றதா? ஆமாம், அதுவும் சாவித்திரி. இல்லை மூன்றாம் அவருக்கு இன்னொரு விதமாக, அதுவும் சாவித்திரி. இப்படி பலவிதமானவற்றிற்கும் இடம் கொடுத்து பகவான் நம்மை எங்கோ அழைத்து செல்கின்றார். அன்னைக்கு நன்றி. இந்த இடத்துல ஒன்று படித்து காட்ட விரும்புகிறேன். அதாவது பிரார்த்தனா 32வது இதழில் என்னுடைய கட்டுரையில் வந்தது தான். அது இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால படித்து காட்ட விரும்புகிறேன். இங்கு இப்போது காணப்படுபவை நமக்கு விதிக்கப்பட்டுள்ள எல்லைகளை தாண்டியும் கடந்தும் செல்லும். முற்றுப்பெறாது சரியாக வடிவமைக்கப்படாதவை யாவுமே முழுமையை, எல்லையற்றதை சென்றடைந்துவிடும்.
அவை தம் முகத்திரையை நீக்கிவிட்டு திருமண பந்தத்தில் என்றும் உள்ள மணமகனும் மணமகளும் என இணைவர். இது சாவித்திரி சர்வ நிச்சயத்தோட இறப்பின் கடவுளுடன் செல்கிறாள். அவள் இங்கு உரைப்பதாக பகவான் காட்டியிருக்கின்றார். அதாவது இங்கே சாவித்திரி மணமக்களாக எதை காட்டுகின்றாள்னா, ஜீவனும் ஜடமும், ஆன்மாவும் இயற்கையும், ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் இப்போ தனித்திருப்பது போல் காணப்படுகின்றவை. அவை ஒன்று இணையும், யாவையுமே முழுமையை நோக்கி செல்லும் என்று சாவித்திரி அந்த இறப்பின் கடவுளிடம் கூறுகின்றாள். அதுதான் இங்கேயும் இந்த இடத்துக்கு ஒத்தாற் போல் அது வந்திருக்கின்றது. As a star, uncompanioned, moves in heaven, unastonished by the immensities of space, traveling infinity by its own life, the great are strongest when they stand alone. A God-given might of being is their force, a ray from self-solitude of life, the guide. The soul that can live alone with itself meets God. Its lonely universe is their endeavor. தாரகை ஒன்றினைப் போல துணை ஏதுமின்றி விண்ணில் செல்லும் வான்வெளி அதன் ஆழங்களைக் கண்டு ஆச்சரியமுறாது முடிவிலா ஒன்றில் தன் ஒளி கொண்டே பயணிக்கும். பெரியோர் பலம் மிக்கோர் தனித்து துலங்கும் இயங்கும் பொழுதில் இறைவன் அளித்த சுயத்தின் வலிமை அவரது திடம். ஏக ஜீவனின் ஒற்றை ஒளி தரும் ரேகையை வழிநடத்துவோம். தானே தனித்து இலங்குகின்ற ஆன்மாவே இறைவனை சந்திக்கும். அவரின் பரமனின் ஒதுக்கமான பிரபஞ்சமே அவர்கள் கூடும் குறியிடம். மேலும் விவரிக்கின்றார் எப்படி அந்த ஆன்மாவானது அவற்றை எதிர்கொள்ளும், எப்படி பயணப்பட்டு செல்லும். தாரகை ஒன்றினை போல, ஒரு நட்சத்திரத்தை போல. இதில் நட்சத்திரத்தில் ஒரு குணம் நம்ம கவனிக்கணும், சுயமாக ஒளிர்பவை. அவை வேறு சூரியனிடமிருந்தோ மற்றவற்றிலிருந்தோ ஒளியை வாங்கி பிரதிபலிப்பதில்லை. ஒவ்வொரு நட்சத்திரமும் சுயமாக பிரகாசிப்பவை. அதே போன்ற தன்னுடைய சுய பிரகாசத்தின் ஒளியை கொண்டு துணை ஏதுமின்றி விண்ணில் செல்லும். வான்வெளி அதனின் ஆழங்களைக் கண்டு ஆச்சரியமுறாது. அந்த தாரகையானது பயணப்பட்டு கொண்டு செல்கின்றது. சாவித்திரியானவள் பயணப்படப் போகின்றாள். அவள் பயணம் அந்த வாசனுடைய ஆழங்களைக் கண்டு, ஓ இப்படி இருக்கின்றதா அப்படி இருக்கின்றதா என்று அது எதுவுமே பார்க்காதபடி, ஆச்சரியமுற்று பார்க்காது, ஓ இந்த பிரபஞ்சத்தில் நான் செல்ல வேண்டுமா, இதனை நான் தாண்டி சென்று அதை எதிர்கொள்ள வேண்டுமா என்றெல்லாம் அவள் சிந்திக்கவில்லை. ஆச்சரியமுறாது முடிவிலா ஒன்றில் தன் ஒளி கொண்டே பயணிக்கும். சாவித்திரியோட பயணத்தை பார்க்கும் பொழுது இறுதியில் அந்த மரணத்தின் கடவுளோடு சத்தியவானின் ஆன்மாவோடு அவள் செல்கின்ற பயணத்தில் பார்க்கும் பொழுது அங்கே தெரிவித்திருப்பார் பகவான், அந்த பின்னால் செல்கின்ற மானுட ஆன்மாவானது மற்ற இரண்டையும் வழிநடத்தி கொண்டு சென்றது என்று. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடம். முன்னால் சத்தியவான் ஆன்மா செல்ல, அதற்கு அடுத்தாற்போல் மரணதேவன் செல்ல, பின்னால் அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்கின்றாள் சாவித்திரி என்று பகவான் கூறியிருப்பார். ஆக எல்லாவற்றையும் வழிநடத்தி செல்கின்ற சக்தி அவள், சக்தியின் சொரூபம். அடுத்த வரி ரொம்ப அழகாக இருக்கின்றது. எப்பொழுது இதெல்லாம் பெரியோர் பலம் மிக்கோர் தனித்து துலங்கும் அல்லது இயங்கும் பொழுதில், அந்த சமயத்தில் மற்றவர்களின் பலம் அவர்களுக்கு தேவையில்லை, மற்ற கடவுள்களின் துணை அவர்களுக்கு தேவையில்லை. தன் ஒளி கொண்டே அவர்கள் சுயம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அது சுயம்பு அவர்கள். அதை கொண்டே அவர்கள் தனித்து பயணித்து செல்கிறார்கள். அந்த சமயத்தில் மற்றவர்களுடைய தோல்விகள் அவர்களை தாக்காது. நாம் மனிதர்கள் மற்றவர்களின் தோல்விகளால் துவண்டு விடுகின்றோம். அதை பார்த்து நாம் என்ன செய்கின்றோம், ஓ நமக்கும் அப்படி நடந்து விடுமோ என்று நாம் பயப்படுகின்றோம். அதனாலே நம்முடைய பல தடவைகளில் முயற்சிகளை நாம் கைவிட்டு விட்டு
அப்புறம் மறுபடியும் ஒரு மாதிரி தெளிச்சிக்கிட்டு நமது முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். ஆனால் அவர்களுடைய முயற்சியானது, பயணமானது எதையும் கண்டு அஞ்சாது, எதையும் கண்டு ஆச்சரியமுறாது, தானே தனித்து தன்னுடைய ஒளியிலே பயணம் சென்று மேலே செல்லும். இறைவன் அளித்த சுயத்தின் வலிமை அவரது திடம். அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், இறைவன் அளித்த பலமானது என்னிடம் இருக்கின்றது என்று. அதை அவர்கள் முற்றுமாக உணர்ந்திருப்பதால் அவர்களுடைய பயணமானது மிக எளிதாக குறிக்கோளை நோக்கி திட சங்கல்பத்தோடு செல்ல முடிகின்றது. ஏக ஜீவனின் ஒற்றை ஒளி தரும் ரேகையை வழி நடத்துவோம். எது அவர்களை வழி நடத்துகின்றது என்று காட்டுகின்றார். தானே தனித்து இலங்குகின்ற ஆன்மாவே இறைவனை சந்திக்கும். தானே தனித்து இலங்குகின்ற ஆன்மாவே ஒன்றையும் சாராது. அப்போ இந்த தனித்து இலங்குகின்றன்றது என்ன? அதை கண்டுபிடித்தால்தான், அது என்ன என்பது அறிந்து கொண்டால்தான் அதனை நம்மால் சென்று அடைய முடியும். அதனோடு இருந்து அது காட்டுகின்ற ஒளியில் செல்ல முடியும். இல்லாவிட்டால் மனம் ஒன்று, உலக வாழ்க்கை ஒன்று, அது தனித்து சென்று கொண்டிருக்கும். இங்கே ஆன்மீக பாதையானது அது தனியே சென்று கொண்டிருக்கும். இரண்டும் ஒன்று சேராது. இரண்டும் ஒன்று சேர வேண்டும் என்றால் இது அதனோடு போய் ஒன்ற வேண்டும். லைஃப், பாடி, மைண்ட் அது இங்கே போய் ஒன்று சேர வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு அந்த நக்கமாக எல்லாவற்றையும் துறந்து விட்டு அது போய் ஆன்மாவில் சென்று தஞ்சமடையும் பொழுது, ஆன்மாவை உணர்ந்து கொண்ட பொழுது அது இறைவனை சந்திக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை தான் ஃபைண்டிங் ஆஃப் த சோல்ஸில் சாவித்திரி கண்டுபிடித்திருப்பாள். அப்போ அங்கே இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்தன, சந்தித்து கொண்டனன்று அங்கே பகவான் காட்டியிருப்பார். பரமனின் ஒதுக்கமான பிரபஞ்சமே அவர்கள் கூடும் குறியிடம். இது இந்த இடத்துல அந்த பரமனின் ஒதுக்கமான பிரபஞ்சம் என்பது பெரியோரின் தனித்த உள் ஆன்மா. அவர்கள் ஆன்மாவிற்குள் அவர்கள் சென்று இறைவனை சந்திக்க முடியும். இறைவன் வேறு எங்கும் இல்லை, வெளியில் இல்லை. அந்த லோகத்திலா, இந்த லோகத்திலா, எந்த லோகத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதெல்லாம் இல்லவே இல்லை. அவன் உள் ஆன்மாவில் உறைந்து கொண்டிருக்கின்றான். அந்த ஆன்மாவிற்குள் சென்று அதனோடு ஒன்றும் பொழுது அந்த இறைவனை அவர்கள் சந்திக்கிறார்கள், பலத்தை பெறுகிறார்கள், உண்மையை உணர்ந்து கொள்கிறார்கள். சத்தியத்தின் ஒளியை கொண்டு தாம் மேற்கொள்ள வந்த பணியை மிக சிறப்பாக செய்து முடிக்கின்றார்கள். A day may come when she must stand unheld on a dangerous brink of the world's doom and hers, carrying the world's future on her lonely breast, carrying the human hope in her heart, left soul to conquer or fail on a last desperate verge, alone with death and close to extinction's edge. அவள் சகாயம் ஏதுமில்லாமல் நிற்கும் நாள் ஒன்று வரலாம். உலகினுடையவும் அவளுடையவும் இருண்ட ஆபத்து மிகுந்த விளிம்பினில் தனித்து தனது நெஞ்சகத்தை உலகின் எதிர்காலம் அதனை சுமந்தவாறே, தனியே விடப்பட்ட இதயத்தின் கண் மானுட நம்பிக்கைகளை சுமந்தவாறே, கைவிடப்பட்ட இறுதி விளிம்பிலே வெல்லுதற்கு அல்லது தோற்பதற்கு அழிவின் எல்லை கருகிலே மரணத்தோடு மட்டும். ரொம்ப அழகான வார்த்தைகள். அவள் சகாயம் ஏதுமில்லாமல் நிற்கும் நாள் ஒன்று வரலாம். ரொம்ப தெளிவாக சொல்கின்றார். அந்த நாள் வந்துவிட்டது. ஆனால் இவர் என்ன சொல்கின்றார்? தனியாக அன்ஹெல்ப்டாக நிற்கணும் அப்படின்னு. உலகினுடையவும் அவளுடையவும் இருண்ட ஆபத்து மிகுந்த விளிம்பினில். அந்த டே என்ன, அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாம்? உலகத்துக்காகவும் அவளுடைய ஆபத்து. அவளுடைய ஆபத்து என்ன? இங்கே அவளுக்கு ஜெகன்மாதாவுக்கு என்ன ஆபத்து வரும்? வருவதற்கு ஒன்றும் இல்லையே என்று கேள்வி வரும். ஆனால் சத்தியவானின் மரணம் என்பது அவள் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று. அந்த ஒன்று இருந்தால்தான் அவளால் உலகத்திற்குள் அமரத்துவத்தை கொண்டு வர முடியும். ஆகவே அது அவள் சந்திக்க வேண்டிய ஆபத்து. அது மனிதனுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு கொடும் துன்பம். அந்த துன்பத்தை அவள் ஏற்றுக்கொள்கின்றாள். உலகினுக்காக, உலகினுடையவும் அவளுடையவும்.
இப்போ சாதாரண ஒரு மானுட பெண்ணாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அது பெரும் துயரம். கணவனை இழப்பது என்பது பெரும் துயரம். அதே போல இங்கே உலகம் என்ன செய்கின்றது? மரணத்தை இனிமேலும் எதிர்கொண்டே இருக்க வேண்டும், வேறு வழி இல்லை அப்படின்ற நிலை இருக்கின்றது. ஆக இந்த 2 ஆபத்து மிகுந்த விடுமில்ல அந்த டே, அந்த ஒரு நாள் தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அவள் வெற்றி கொள்ள வேண்டும். அந்த எட்ஜு போயாச்சு, ஒன்று கீழே விழணும், இல்லை அதை தாண்டி போகணும். அதை பின்னால் சொல்கின்றார். தனித்து தனது நெஞ்சகத்தே உலகின் எதிர்காலம் அதனை சுமந்தவாறே. தனித்து, வேற யாரும் அங்கே இல்லை. தன்னுடைய இதயத்துக்குள்ள அவள் உலகத்தின் எதிர்காலத்தை சுமக்கின்றாள். முன்னால் பார்த்துருப்போம். A deep of compassion hushed sanctuary, her inward help unbarred a gate in heaven. அவளுடைய அந்த ஓர் இதயத்தில் இந்த உலகம் முழுவதையும் சுமந்து கொண்டிருக்கின்றாள் அவள். அந்த உலகத்தின் துயரத்தை இங்கே அவள் சுமந்து கொண்டிருக்கின்றாள். மரணம் என்ற துயரம் அது. இப்போ எதிர்காலம் எப்படி, மரணமுள்ள உலகா அல்லது மரணத்தை வென்ற உலகா, இதுதான் அங்கே உலகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள எதிர்காலம். இதுவா அதுவா, பழையபடியே பழைய வழியிலேயே செல்வதா அல்லது மரணத்தை எதிர்கொண்டு வெற்றி கொண்டு புதிய பாதையில் நடைபோடுவதா, அதை அவள் சுமக்கின்றாள். யாருக்காக? உலகத்துக்காக. அவளுக்காக இல்லை, உலகத்திற்காக அவள் சுமக்கின்றாள். சுமந்தவாறே அதே மாதிரி அடுத்த வரையை சொல்லியிருக்கிறார் பாருங்க, மானுட நம்பிக்கைகளை. அப்போ இந்த உலகமானது முற்றிலும் அவளை சார்ந்திருக்கின்றது. சாவித்திரி வந்துவிட்டாள், சாவித்திரி பிறந்து விட்டாள், ஜெகன்மாதா அவதரித்து விட்டாள். அவள் இங்கு நம்மை கரையேற்றுவாள். இந்த கொடிய பிடியிலிருந்து நம்மை விடுவித்து மேலே எடுத்துக்கொண்டு செல்வாள் என்ற நம்பிக்கை இந்த உலகத்துக்கு இருக்கின்றது. அதனையும் அவள் சுமந்து கொண்டே செல்கின்றாள். அப்போது எந்த இடத்துலையா? கைவிடப்பட்ட இறுதி விளிம்பிலே, வெல்லுதற்கு அல்லது தோற்பதற்கு 2 சொல்லியிருக்கின்றார். என்ன நடக்க வேண்டும்? எந்த இடத்துல? கைவிடப்பட்ட உலகத்தை மற்ற சக்திகள் எல்லாம் கைவிட்டு விட்டன. உலகத்திற்கு இதுதான் அதுக்கு விதிக்கப்பட்டது. கடவுளர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். அது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போ முடிவில் நிற்கின்றது. இன்றைய தினத்தில் அவள் ஜெயித்தால் உண்டு, இல்லாவிட்டால் பழைய நிலையே. இப்போ யாரோடு சந்திக்க வேண்டும்? அழிவின் எல்லைக்கருகிலே மரணத்தோடு மட்டும். அந்த இறப்பு கடவுளை அவள் எதிர்கொள்ள வேண்டும். இறப்பு என்ற ஒரு சக்தியை அவள் வெல்ல வேண்டும். இது அழிவின் எல்லைக்கருகில், அது அழிவுடைய எல்லை. அந்த இடத்துல போய் அவள் சண்டை போடணும். என்னுடைய இடத்துல அல்ல, அவனுடைய எதிரியின் போர்க்களத்திலேயே, எதிரியினுடைய இடத்தில், அவனுக்கு பலம் மிகுந்த இடம், அந்த இடத்தில் போய் இவள் போரிட வேண்டும். இருள் மிகுந்தது. அந்த கேண்டோல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் அது எவ்வளவு இருள் மிகுந்த பாதையில் அவளை மரணதேவன் அழைத்து செல்கின்றார் என்று. அவளை பலவிதமாக மயக்குகின்றார். இது இப்படி இருக்கும், ஐடியல் இப்படி இருக்கு, இதெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்லாம் காமித்து கொண்டே போகின்றார். இதை எல்லாவற்றையும் அவள் பார்த்து கொண்டு புரிந்து கொண்டு அதை தாண்டி அந்த மரணம் காட்டுகின்ற வழியை விட்டு மீறி சென்று அவரை வெல்ல வேண்டும். ஒன்று வெல்வதற்கு அல்லது தோற்பதற்கு. அங்கே முடித்து விட்டார் அவர். நிச்சயமாக சொல்லலை. அப்போ நிச்சயமாக சொல்லியிருந்தா சாவித்திரியோட அன்னை சரி அப்படின்னு விட்டுருந்துருப்பாங்க. அதே மாதிரி படிப்பவர்களுக்கும், இந்த காவியத்தை படிப்பவர்களுக்கும், வெல்ல போகிறாள், இதில் என்ன பெரிய இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மூடி வச்சுடுவோம். சாவித்திரியோட வெற்றி நிச்சயம்னு இருக்கே, அப்போ எதுக்காக இதை படிக்கணும் அப்படின்னு விட்டுருந்துருப்போம். சாதாரண கதையாக நான் சொல்கிறது இது மகாகாவியம். இதில் குறியீடுகளாகத்தான் அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கின்றன. நேராக எதுவும் சொல்லப்படவில்லை. இந்த வழியில் சென்றால் இந்த யோகத்தை நீ அடைய முடியும், செய்ய முடியும், மரணத்தையும் வெல்ல முடியும் என்று பகவான் காட்டியிருக்கின்றார். அதை பற்றி நான் பேச வரவில்லை. சாதாரணமாக இருக்கும் பொழுது ஒரு கதையின் முடிவு சுபமாக இருந்தால் நமக்கு அதில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதில் ஒரு சஸ்பென்ஸ், வெல்வாளா தோற்பாளா. அப்போ சாவித்திரியின் அன்னைக்கு 2 நிலையிலும் இருந்து யோசித்து பார்க்க முடியும்.
எது அதிகமாக வருகின்றதோ வென்று விடுவாள் என்றிருந்தால் அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பார்கள். இல்லை ஒரு சந்தேகம் வந்து ஒருவேளை என் மகள் தோற்றுவிட்டால் என்றால் அப்பொழுது மறுபடியும் அந்த துயரத்துக்குள் செல்ல முடியும். அந்த பிறவியின் பயனை அவர்கள் முழுமையாக அனுபவித்திருக்க முடியாது. ஒரு ஜெகன்மாதாவை பெற்றெடுத்த தாய் என்ற அந்த சந்தோஷத்தை அவர்களால் அனுபவித்திருக்க முடியாது. ஆகவே அவர்கள் இந்த நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே நாரதர் ஒரு குறிப்பாக காட்டுகின்றார். வெல்லெல்லாம் தோற்கலாம், ஆனால் நீ எதை எடுத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அதை பொறுத்தது உன் நிலை என்று அங்கே முடித்திருக்கின்றார். ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், இந்த கருத்துக்கள் எல்லாமே என் மனதிற்கு தோன்றியவை. அதாவது மனம் என்றல ஒரு அடுத்த நிலையில் இருந்து எனக்கு தோன்றியவற்றைத்தான் நான் சொல்கின்றேன். இவை தவறாகவும் இருக்கலாம். ஆகவே இதனையே முடிந்த முடிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் அறிந்து கொள்ளலாம். Her single greatness in that last dire scene must cross alone a perilous bridge in time and reach an apex of world destiny where all is won or all is lost for man. அந்த துணிவான இறுதி கணத்திலே அவளின் ஒற்றை வலிமை மாண்பு ஊழிக்காலம் அதன் சிதைவுக்காட்பட்ட பாலமதை தனித்து கடக்க வேண்டும். வையகத்தின் தலைவிதியின் முடிவை சென்றடைய வேண்டும். மாணவனுக்காக அங்கே எல்லாமே வெற்றி கொள்ளப்படலாம் அல்லது தோல்வியுற்று நிற்கலாம். இந்த இடத்திலையும் நாரதர் காட்டுகின்றார், வெற்றி கொள்ளப்படலாம் அல்லது தோல்வியுற்று நிற்கலாம். சத்தியவானின் வாழ்வானது நீட்டிக்கப்படலாம் அல்லது முடிந்துவிடலாம். சாவித்திரியின் வாழ்வானது புது வாழ்வாக தொடங்கும் அல்லது இதோடு முடிந்துவிடும். அந்த துணிவான இறுதி கணத்திலே த ஃபைனல் மொமெண்ட் அது எப்படி இருக்கின்றதா, டயர் சீன், அப்படியே ஒரு பயத்தை அளிக்கக்கூடியதாக அங்கே இருக்கின்றது. அந்த இடத்துல அவளின் ஒற்றை வலிமை, அதாவது மாண்பு, தன்னுடைய திட சங்கல்பத்தை வைத்து கொண்டு தன்னுடைய துயரத்தையே அவள் வாளாக சமைத்து கொண்டாலே அதை வைத்து கொண்டு ஊழிக்காலம் அதன் சிதைவுக்காட்பட்ட பாலம் அதை தனித்து கடக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு உண்மை நமக்கு தெரிகின்றது. ஊழிக்காலமுடன் சிதைவுக்கு ஆட்பட்ட பாலம். இந்த பாலமாக அமைவது எது? மரணம். மனித வாழ்வை இது நாள் வரையில் இந்த மரணமானது ஒரு பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு எடுத்து சென்று அதனுடைய முன்னேற்றத்தை கொண்டு செல்கின்றே இருக்கின்றது. இந்த இடத்தில் அது தேவையில்லை. அதாவது அந்த மரணம் என்ற ஒன்று தேவையில்லை. அதை கடந்து செல்ல வேண்டும். அது இல்லாமற் செய்ய வேண்டும். அது அற்றுப்போகச் செய்ய வேண்டும். அப்பொழுது இங்கே இருக்கின்ற பருப்பொருளானது ஜடம் கூட மாற்றமடையும். அந்த நிலையில்தான் இங்கே புவி வாழ்வானது துயரத்திலிருந்தும் அதற்கு விதிக்கப்பட்டுள்ள விதியிலிருந்தும் மீள முடியும். தனித்து அப்படிப்பட்ட ஒரு பாலத்தை, மரணம் என்ற ஒரு பாலத்தை இவள் தனித்து கடக்க வேண்டும். வையகத்தின் தலைவிதியின் முடிவை சென்றடைய வேண்டும். என்ன, மரணமா மரணமற்ற நிலையா? அதுதான் அதனுடைய இறுதி நிலை, அதனுடைய முடிவு. யாருக்காக? மாணவனுக்காக, மனித குலத்துக்காக. அங்கே எல்லாமே வெற்றி கொள்ளப்படலாம். ஒருவேளை அவள் ஜெயிக்கலாம் அல்லது தோல்வியுற்று நிற்கலாம், அல்லது அந்த இறைவனுடைய சங்கல்பம் அப்படி இருந்ததெனின் மரணத்தை வெல்ல முடியாது என்ற ஒரு நிலை இருந்ததென்றால் அதையும் அவள் சந்திக்க வேண்டும், தோல்வியுற்று நிற்கலாம். ஆனால் அப்படி நடக்காது. ஏன்னா அவதாரம் என்பவையே உலகத்தை அடுத்த நிலையை நோக்கி எடுத்து செல்பவர்கள் தான். ஆக இந்த இடத்துல சாவித்திரியினுடைய அவதாரம் என்ன? மானுட இனத்தை அதிமனித நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். மனிதனிலிருந்து மனம் கொண்ட நிலையிலிருந்து அடுத்த நிலையாகிய அதிமன நிலைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும், உயரத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். இவை எல்லாமே நாம் பகவானின்
நூல்களை அந்த யோகத்தை தெரிந்து கொண்டிருப்பதனால்தான் நாம் வந்து அதிமனம் அதிமனிதன் என்பதெல்லாம் பற்றி பேசுகின்றோம். நமக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே சாவித்திரி இங்கே வந்திருப்பது மனிதனை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்காக. இதைத்தான் வந்து அஸ்வபதி மன்னரும் விரும்புகின்றார். அவரால் செய்ய இயலாது என்பதனால்தான் அவர் ஓர் உயர்ந்த சக்தியின் துணையை நாடுகின்றார். அவருக்கு தெரிந்திருக்கின்றது தன்னால் செய்ய இயலாது. அவர் என்னதான் எல்லாவற்றையும் வென்று இருந்த பொழுதிலும் அவரால் செய்ய இயலாது என்பதனால்தான் அந்த சக்தி, அதாவது ஃபெமினைன் எனர்ஜி அந்த இடத்துல தேவைப்படுகின்றது. செயல்படுகின்ற ஒரு ஆற்றல் அங்கே வேண்டுகின்றது. இவர் வந்து ஒரு கைனட்டிக் ஸ்டாட்டிக் எனர்ஜி. அதை அவரால் வந்து இதை எல்லாத்தையும் உணர்ந்து அதையெல்லாம் கடந்து செல்ல முடிகின்றது. ஆனால் இங்கே செயல்படுவதற்கு ஒரு சக்தி வேண்டியிருக்கின்றது. அந்த சக்தி தான் சாவித்திரி. ஆகவே இந்த அவதாரம் நிகழ்ந்திருப்பது வெல்வதற்கு என்றே. ஆனால் இங்கே நாரதர் காட்டுவதோ வெல்லலாம் அல்லது தோற்கலாம், தோல்வியுற்று நிற்கலாம் என்ற ஒரு நிலையை அவர் காட்டுகின்றார். இந்த நிலையோடு நாம் இன்றைய வகுப்பை முடித்து கொள்ளலாம். இந்த இடத்துல ஒரு சிறு வேண்டுகோள். பிரார்த்தனா இதழ் 32ல் காணப்படும் சாவித்திரி பன்முக சித்திரம் 10 இந்த கட்டுரை வந்து ஆல்மோஸ்ட் இந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே கொண்டிருக்கு. ஆனால் அங்கே வந்து மரணதேவனும் சாவித்திரியுமாக காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்துக்கள் எல்லாமுமே அங்கே மறுபடி பகவான் வந்து தெரிவித்திருப்பார். அதை நான் அந்த கட்டுரையை படித்து கொண்ட இதை ரொம்ப இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.